தமிழ்நாடு முழுக்க ஃபிலிம் வந்துருக்கு. சந்தோஷமாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கமலா சினிமாஸில் வந்ததுக்காக கேள்வி நன்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம படம் தான் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டிருக்கோம், 9 o'clock ஷோ கிடச்சிருக்கு. அதனால இந்த நேரத்தில் நம்ம ஜெலிஷ் வந்து சொல்கிறேன், ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்ல ஃபுல் பாக்ஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு ஆரம்பிச்சுருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆல் தேட்டர்ஸ் அண்ட் தென் ஆடியன்ஸ், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சின்ன படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால் ஆடியன்ஸ் சொல்கிறேன், மறக்காமல் போய் தேட்டரை பார்த்துருக்கேன். ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்ததை விட. லாஸ்ட் வீக்கில் ட்ராகன் நல்லா போயிட்டுருக்கு. இப்போது தென் இப்போ கரண்ட்லி 2 படங்கள் நல்ல தரமான படங்கள் வந்திருக்கு. அதோட சேர்ந்து நம்ம படத்துக்கும் ஒரு நல்ல ரிசீவிங் இருக்கிறது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ரீச், ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிறவங்கன்றதை தாண்டி ஒரு நான் ஃபேஸில் இருக்காங்க. ராதாரவி சார் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காங்கன்றது ஹெல்ப்பாக இருந்தது. அது தாண்டி ப்ரொடியூசர் நல்லாவே ப்ரமோஷன் கோஆப்ரேட் பண்ணாங்க. என்னென்ன ஐடியா சொல்லுமோ நிறைய ப்ரமோஷன்ஸ் மக்களை வந்து இந்த படத்தை சேர்க்கறதுக்கு நிறைய சார். இப்போ ஸ்டார்டிங் 50 நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மார்னிங் ஷோ எத்தனை தேட்டர்? மார்னிங் ஷோ லிமிட்டடாக தான் சார் போட்டிருக்கோம். 5 ஸ்க்ரீன்ஸ் தான் போட்டிருக்கோம். அது நாங்கள் கமலாவில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா டீம் மெம்பர்ஸில் 6 பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் வந்திருந்தாங்க. டீம் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா போட்டு நிறைய பேர் கமலா தேட்டரில். ஏன்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் நிறைய ஈவினிங் ஷோஸ் கொடுத்துருக்காங்கிறது ஹாப்பி இருந்துச்சு. அந்த படம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய நைட் ஷோ கிடச்சிருக்கு, ஈவினிங் ஷோ கிடச்சிருக்கு. ஸோ நல்ல டீசெண்டான ரிலீஸ். எங்களுக்குமே எங்களோட ஆக்ஷன் இந்த 2025 வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்காக அந்த படம் நாங்கள் இது 2 பேரும் கம்பெனி எப்படி வைப்பது ரிலீஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ரொம்ப 2 பேரும் வந்து இவர் வந்து மியூசிக்கும் சரி ப்ரொடியூசரும் சரி வந்து பார்த்து பண்ணுவார். நீங்கள் படத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க. 2 பேருக்கு எப்படி செட் ஆச்சு? பார்த்து பண்ணுறாங்கன்றதுனால அது ஒரு சிங்க் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அவருமே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்தை கொடுத்தாரு. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்தை நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணார். நாங்களுமே இந்த படத்தை 2 வாட்டி பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ள வந்தோம். ஸோ இந்த காம்போ வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்குது. டீமாக வந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்து போகிறதுக்கு வந்து எங்களோட மெம்பர்ஸ், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், படத்தில் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல மரியாதைக்குரிய ரிலீஸாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அடுத்தடுத்த கட்டம் மியூசிக் எப்படி போகுமா? மியூசிக்ல இருக்கீங்களா? இல்லை இப்போ நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து எனக்கு மியூசிக் தான், ப்ரொடியூசர் வீட்டில் தான். அதனால் இப்போ நிறைய பேர் ஆடியன்ஸ் எங்களை கூப்பிட்டு கை கொடுத்த பொண்ணு ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களை வந்து ரீரெக்கார்டிங் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் சந்தோஷம். நான் டேரக்ஷன்லாம் கிடையாது, அந்த வேலை எனக்கு கிடையாது. இல்லை ஸ்க்ரீன்லேயே வரீங்க. அது வந்து டேரக்டர் சொன்னார். ஹீரோ மெட்டீரியல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, டேரக்டர் சொன்னதாக நடித்தேன். என்னோட பேஷன் மியூசிக் தான், அது எல்லாருக்கும் தெரியும். பட் மியூசிக்காக ரெகுலேஷன் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் போகிறவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப அதுதான் ஹாப்பினஸ். அதனால வீட்டில் வந்து அவங்க ஹாப்பினஸ், அதனால மக்கள் நம்பி தெரியும். தேங்க்யூ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கே வந்து யார் கில்லர்ன்றதே வந்து ஓப்பன் அப் ஆயிடுச்சு. பட் எண்டிங் வரைக்கும் அந்த கில்லரோட அந்த ட்ரெண்டு, அந்த ரிட்டன் டைரக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அதை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாலும் வந்து அந்த எண்டிங்கில் வந்து அவர் அந்த கரெக்டாக வந்து ரிவெஞ்ச் எடுத்துடுறாரு. அது நல்லா இருந்தது. ராதாரவி சார் வந்து அவங்க அப்பா மாதிரியே இந்த இதில் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு உள்ளே என்ட்ரான மாதிரி இருந்தது. அப்புறம் எந்த இதுவும் இல்லாமல் ஓல்டேஜ் லவ் இதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் நடுவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக போச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்ரீகுமார் சின்னத்திரையில் நடிச்சிருந்த ஸ்ரீகுமார் இதில் நடிச்சிருக்காரு. அவர் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? அவரும் வந்து ஒரு சின்ன திரையில வந்து ஒரு பெரிய திரையில வரன்றது ஒரு டிஃபரன்ஸே இல்லாமல் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டரோட பாடல் மியூசிக் டைரக்டர் செமையாக பண்ணியிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் இதில் லோக்கல் சரக்கு ஏற்கனவே 2-3 படம் பண்ணியிருக்காரு. சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது சார் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய படம் பண்ணியிருந்தாலும் அவர் செம்ம ஹை பிச்சு. ஓவராலாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா? ஓவரால் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். டீனேஜ்லேருந்து ஓல்டேஜ் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். செம்மையாக இருந்தது படம். பேருக்கு தான் அது த்ரில்லிங் மாதிரி இருந்தது, பட் எல்லாமே செம்மையாக சூப்பராக இருந்தது. படம் வந்து சொல்ல வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம ராதாரவி சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போதும் அவர் வந்து வில்லனாக தான் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒய்ஃபு கூட அவர் இருக்கிற அந்த இது வந்து செம்ம சூப்பராக இருந்தது. காமெடியை வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம பிரபா சார், ஆரஞ்சு முட்டை, அப்புறம் வையாபுரி சார், வனிதா மேம் அவங்களுக்கு அந்த போலீஸ் கட்டம் செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே பர்ஃபெக்டாக அடுத்தது என்னன்னு அப்படியே எதிர்பார்த்து படம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்தோம். காமெடி வேறு லெவலு. ஆனால் லாஸ்ட்டில் வந்து அந்த நம்பிக்கை துரோகம்ன்றதை வந்து அழகாக டேரக்டர் வந்து விளக்கி இது பண்ணியிருக்காரு. வேறு லெவலுங்க. ஃபேமிலியோட குழந்தைங்களோட போய் இந்த மூவியை பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு.
மியூசிக் எப்படி மேம்? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா இப்போ கடைசி நல்லா இருக்கும். கடைசி போட்டா வேற லெவல். இல்லை எல்லாமே சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்ஜாய்ன்றது வந்து அடுத்தது என்னன்றதுலேயே வந்து அந்த டைம் போதில்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மியூசிக்ஸ்லாம் எப்படி மேம்? மியூசிக்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பர் மியூசிக் சூப்பராக இருந்தது. சுவாமிநாதன் ராஜு சார் நல்லா பண்ணியிருக்கிறாரு மியூசிக்கில். அதில் அந்த பாட்டு நீயும் நானும் அந்த பாட்டு நல்லாவே இருந்தது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், அந்த வருஷங்களில் அவங்க எப்படி அந்நியமாக இருக்கணும்ன்றது அதில் காட்டும். பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. வனிதா மேடம்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சொல்லவே தேவை. வந்து படம் பாருங்க. அப்போ அவங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. சாங்லாம் அந்த லாஸ்ட் அந்த ரெண்டு சாங் இருக்கான சாங் மாதிரி போட்டு அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னு டான்ஸ் ஆடணும்லாம் தோணுச்சு. செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு யங் ஹீரோயின் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏஜ் கேரக்டர் ராதா ரவியை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரியை. இது எப்படி பார்க்கறதுக்கு இருக்கு? அந்த டோட்டலாக எங்கேஜாக இருந்துச்சா எங்கேயாவது போரிங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷன் பார்க்கலாம். இப்போ ராதா ரவியோட ஜென்ரேஷன் இந்த மாதிரி அவரோட லவ் பொசிஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வனிதா விஜயகுமார் அவங்களோட ஒரு போல்ட் அட்டம் எஸ்பெஷல் ரோல் பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸ்லாம் எந்த அளவுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்குது? ஒன்று கானா சாங் ஸோ ஓவரால் என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அடுத்தடுத்த திருப்பங்களில் ஒருத்தர் தனியாக இருக்கிறாங்கிறத வந்து பயன்படுத்தி தவறாக அதை உபயோகப்படுத்துகிறாங்க. அதனுடைய பின்விளைவு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதை திருப்பமாக சொல்லியிருக்காங்க. கதைகள் புது கதைகளாமா இல்லை ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது? புது கதைகள் தான். அதாவது ஒரு சில சீன்கள் வந்து அங்கங்கே இந்த டச்சு மனசு தொடுற மாதிரி இருக்கு. அடுத்தது கொஞ்சம் பாட்டுலாம் எப்படி பாட்டு நல்லா இருக்கு. 2 பாட்டு நல்லா இருக்கு. மாண்டே சாங் நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங் சொல்லணும்னா அவங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராதாரவி அப்பா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பு சொல்லவே வேணும். அவர் தான் படம் முழுக்க அவருடைய காட்சிகள் மிக ரொம்ப அழுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கு. ஸ்ரீ சார் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் நல்ல ஆக்டிங். ஓகே தேங்க்யூ. சூப்பராக இருக்கு ஆக்டிங். ஆக்சுவலாக நம்பிக்கையாக ஒரு பையனை வளர்க்குறாங்க. அவங்க பண்ணுற துரோகம் தான் இருக்காது. போரிங்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங் அடிச்சு என்ன சீன் இருக்குன்னு நம்மளுக்கு ட்விஸ்டாக இருக்கு. எல்லாருமே ஃபைனலாக தான் தெரியுது அது என்ன இதுன்னு சொல்லிட்டு. சூப்பர் சார். அவரெல்லாம் சொல்லவே வேணும். வனிதா ஆக்டிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அவர் தான் லீடாக பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பர் டேரக்டர் ஃபர்ஸ்ட் அவரோட ஃபர்ஸ்ட் படம் மியூசிக்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஓவர் அடிச்சு நல்லா சாங்ஸ்லாம் ஒரு சாங் நல்லா இருக்கு. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கு. இவங்க வனிதா வந்து பார்த்தீங்கன்னா தம்லாம் அடிச்சு கொஞ்சம் ரகடாக அடிச்சிருக்கு. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கான கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும். வேறு அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஓவர் அடிக்கும் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நானும் வந்து படத்தில் நடிச்சிருக்கேன். யூடியூபராக எனக்கு தெரியும். ஆரம்பிட்ட யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து சினிமாவுக்கு வந்து ஆள் பதிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த நீங்கள் ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர வைப்பாக இருந்துச்சு. நேற்று கூட நம்ம பார்த்த ப்ரீவியஸ் பார்த்தோம். பட் ஆனால் மக்களோட மக்களாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கவங்க போய் அவங்களுக்கு மாதிரி இன்னும் நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும். இல்லை மியூசிக்கெல்லாம் எப்படி? மியூசிக்லாம் வேற லெவலில் இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. வனிதா உங்க ஆக்டிங் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஸ்ரீயோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ராதாரவியோட கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. 1.5 minutes மேலே போயிட்டு படம் சஸ்பென்ஸாக உட்கார வைக்கிதா இப்போ தேட்டரில்? நல்லா இருக்கு. நீங்கள் பார்த்து தெரியும். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எஃபர்ட்டுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த 2 hours நாங்கள் என்கேஜ் பண்ணுவோம்னு எனக்கு நம்பிக்கை. அருமையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணி ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்குள்ளே வந்து விட்டு இந்த மாதிரி கதைகள் வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அருமையான படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குது. யூடியூபர் பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இசை பாடலாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். கடைசி தோட்டம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். நானும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் தி கேரக்டரில். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மூவி டீமுக்கு நல்ல எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா காமெடியாக இருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு.